என்னங்க வந்து சாப்பிடுங்க, பிரியாணி ஆறிட போகுது. எதுக்குமா இன்னைக்கு பிரியாணி செஞ்ச? யாரை கேட்டு நீ பிரியாணி செஞ்ச? என்னங்க உங்களுக்கு பிடிக்குமே தானங்க செஞ்சேன். பிரியாணினா எனக்கு பிடிக்கும், நீ செஞ்சா எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்லியிருக்கேனே. தக்காளி சாதத்தை கிண்டி வச்சுக்கிட்டு அதில் 2 சிக்கனை தூக்கி போட்ட மாதிரி இருக்குங்க இவ பிரியாணி. பிரியாணி செஞ்சிருக்காளாம். ஓடி ஓடி உழைக்கணும், கடங்காரனுக்கெல்லாம் கொடுக்கணும். அண்ணா சீக்கிரம் காசு எடுங்க, நான் அடுத்த கடைக்கு போகணும். ஐயம்மா இன்னைக்கு காலையில சுத்தமாக வியாபாரமே ஓடலம்மா, நான் நாளைக்கு சேர்த்து கட்டிடுறேன். யோ நான் எப்போ வந்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நான் நாளைக்கு வருவேன், நீ மொத்த பணத்தை எடுத்து வை. மொத்த பணத்தை எடுத்து வைக்கணுமா? ஏமா ஒரு நாள் பணத்தை என்னால் எடுத்து வைக்க முடியலன்னு இருக்கேன், மொத்த பணத்தை எடுத்து வைக்கணுமாம்ல? ஏங்க எங்க அப்பாவோட பேர் அந்த காலத்துல பத்திரிகையில வந்திருக்கு தெரியுமா? அப்படியா? ஆச்சரியமா இருக்க. எந்த பத்திரிகையில? அவரோட கல்யாண பத்திரிகையில தான். என்னங்க உங்களுக்கு பிடிக்குமே, நீ எவ்வளோ வடை சுட்டு வச்சிருக்க பாருங்க, எல்லாத்தையும் நீங்கள் தான் சாப்பிடணும். இவ்வளோ வடையை நான் எப்படிம்மா சாப்பிட்றது? கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. அடுத்த 3 நாளைக்கு நம்ம வீட்டில் சமையலே செய்ய போகிறது கிடையாது, உங்களுக்கு வடை தான் சாப்பாடு. ஏண்டி ஒரு குண்டா புள்ள வடையை சுட்டு வச்சுட்டு 3 நாளைக்கு சமைக்காம தப்பிக்கலான்னு பாக்குறியா? சொல்லு. எங்க இருக்கீங்க? வெளியில வந்திருக்கேன். வெளியே எங்கேயோ போனீங்கன்னா என்னை கூட்டிட்டு போக மாட்டீங்களா? உன்னை வெளியில கூட்டு வந்தா 10,000 ரூபாய் செலவு வைப்பேன். இதே நான் தனியா வெளியே வந்தா ஒரு டீ மட்டும் போதும். உன்கிட்ட ஒரு கணக்கு கேட்கவா? கேளு சித்தி, நான் கணக்குல புலி. பாத்துடி, கழிச்சு விடாத. 100 ரூபாயில எத்தனை தடவை 25 ரூபாய கழிக்க முடியும்? ஒரு தடவை தான் சித்தி. இதான் கணக்குல புலியா? ஆமா சித்தி. பிரிக்க முடியாதது என்னவோ நானும் சோம்பேறித்தனமும், பிரியக்கூடாதது நானும் என் பாசமும், சேர்ந்தே இருப்பது நானும் பிரச்சனையும், சேராதிருப்பது நானும் நிம்மதியும். என்னடா முறப்பு மூஞ்சியும் முகர கட்டையும். எங்க அண்ணன் உன்னை புள்ளியா பத்துக்கு காக்குல அரிசியை பத்துக்கலாம், பொங்கியாச்சும் சாப்பிட்டு இருப்பேன். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும், ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்டா. பாக்கெட்ல ஒரு 500,000 வச்சிருக்கிறியா? இல்ல ரஜினி. 150? இல்ல ரஜினி. 10, 20? இல்ல ரஜினி. 10 காசு 20 காசு அதெல்லாம் தான் இப்ப செல்லாதே. செல்வன்னா மட்டும் அப்படியே லாரி எடுத்து கொட்டுவாரி இவரு. ஏண்டி நான் எருமை மாதிரி கத்திட்டு இருக்கேன், காது கேட்கல? நீ ஏன் எருமை மாதிரி கத்துற? எருமை பாஷைலாம் எனக்கு தெரியாது. மணி எத்தனடி? தெரியலையா? ஏன் வாட்ச் ஓடலையா? அது எப்படியா ஓடும்? அத கையில புடிச்சு கட்டி வச்சிருக்கல. எப்படிடி இவ்வளவு அறிவாளியா இருக்க? அதெல்லாம் பிறக்கும் போதே வந்துருச்சுடி. அப்ப சரி பண்ண முடியாது போ. கஷ்டம்ங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க. அத கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தோம்னா அது என்னங்கிறது நமக்கு நல்லா புரியும். அதை தூக்கி காலு கீழே எரிஞ்சிட்டோம்னா அப்படி ஒண்ணு இருக்கிறதா